இங்க உட்காந்து கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி நடக்கிறான், அங்க நீ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற. தப்பா தப்பு இல்லையா? நான் போராட்டத்தோட வீடியோலாம் பார்க்க விரும்பல. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு டைம் எடுத்துப்பீங்க? எங்கேயும் நடக்குது பிரச்சனைன்னு இருக்காதீங்க. நமக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்க. எல்லாமே கலந்துங்க போராட்டத்தில். மெரினா பீச் இன்னைக்கு வரைக்கும் எல்லா காலம் ஜாஸ்தி தான் இருக்கு. 144 போட்டீங்க, பீச்சுக்கு 144 போட்டீங்க. போராட்டத்துக்கு வடிவம் என்ன? எல்லாத்துக்கும் கைது பண்றீங்க. அப்புறம் அரசுக்கு எதிராக நம்மளோட புட்டஸ்ட் எப்படி காமிக்கிறது, ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு போலீஸை கேட்டார். தருன்னு முடிச்சாங்க. எப்பயும் போல பாவமா மூஞ்சி வச்சு திருன்னு முடிப்பாங்க. படத்தில் வீட்டு படம் ஏதாவது மாதிரி கோர்ட்டில் வந்து இதே சேஷனுக்கு போனா நீட்டு பிராடுத்தனமா நீ பண்ணாத, அதை ரெகுலேட் பண்ணு சொல்றாங்க. பண்ணி கொடுத்துட்டு போண்டியதானே, ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டு போண்டியதானே. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது நீயே, பிராடுத்தனம் பண்றது நீயே, கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது நீயே, பாஸ் ஆயிடுவா நீயே. பேரா சிட்டா மாதிரி படிக்கிறதா டாக்டர் உட்காந்துருக்காங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜந்தர் மந்தர் டெல்லியில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் கூட இல்லை. இந்த நாட்டில் போராடவே கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை. பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்திருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும், கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும், க்ளீனாக வச்சுருந்துருப்பான் நாட்டை. என் முப்பாட்டர்கள் செய்த தவறு இந்த சுதந்திரத்தை வழங்கியது. நாங்கள் சுதந்திரம் அடைய தகுதியே இல்லாதவங்க. அதுதான் பிரிட்டிஷ்காரன்னு சொன்னான். இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாது, அவங்க அதுக்கு ஃபிட்டான ஆள் இல்லைன்னு சொன்னான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான். ஆமாம், ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் அதுதான். நமக்கு சுதந்திரம் கிடையாது, வேண்டியது வெள்ளைக்காரனே ஆண்டுப்போம். ஜென்ரல் டயர் கொண்டு சுட்டால ஜாலியன் வாலாபாக் 1919 பீஸ் மீட்டிங் வாங்கினான்னு சொல்லி 800 பேரை சுட்டான் ஜென்ரல் டயர். அடுத்தது கடல் வழியாக நீந்தி போய் அவரை ஜென்ரல் டயரை சுட்டவர் யார் தெரியுமா? யுத்தம் சிங். பகத்சிங்கோட வரலாறு இருந்துச்சு, யுத்தம் சிங்க்கு வரலாறு அழிக்கப்பட்டுச்சு, அவனை போய் சுட்டான். ஆனால் ஜென்ரல் டயர் சுடப்பட்ட போது கை கால் எழுத்து பேரலைசிஸ் வந்து படுத்து கிடந்தான். ஆனால் அப்போ கூட சுட்டுட்டு தான் வந்தான். ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி. அந்த காலகட்டத்தில் கடல் வழியாகவே போகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இளைஞன். சரி, பகத்சிங் வீரக்கதையெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுத்துனீங்க. கடைசியாக தூக்குக்கு போகிற வரையும் அவர் படிச்சுக்கிட்டே இருந்தாரெல்லாம் சொன்னீங்க. எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு தான் வளர்ந்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து வளர்ந்தோம். மருது சகோதரர்கள் வீரத்தை சொல்லிக் கொடுத்தீங்க, வேலுநாச்சியார் வீரத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. எல்லாரும் தீரன் சின்ன மலையாழகு முத்துக்கோன், விழுப்புரம் படையாச்சி எல்லாரையும் வச்சாங்க. எல்லாருமே ஒரு நேர்கோட்டில் நின்று முத்துராமலிங்க தேவர் அவருடைய வரலாறு அழித்தாங்க. இவங்க எல்லாரும் அன்னைக்கு மகாத்மா காந்தி எழுத்து பார்வர்டு பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க முடிஞ்சிருக்கு. எம்எல்ஏக்கு எம்பிக்கு சைமன் டெனிஸில் ஜெயிக்கிறாரு, ஏதாவது ஒன்று ராஜினாமா பண்ணுவார். தொகுதிக்கே போனது கிடையாது, ஓட்டு கேட்டது கிடையாது. இங்கே எல்லாம் நோட்டு கொடுத்து நீ ஜெயிக்கிறான். அப்புறம் எப்படி விளங்கும் நாடு? நாடும் விளங்காது, நாடு நாசமாகத்தான் போகும். அங்கே போராடுற இளைஞர்களை தடியடி நிறுத்துறீங்க. சரி, என்ன எப்படி தான் செய்கிறது? போராட்ட வடிவம் எப்படி இருக்கணும்? பலூன் விடுறாங்கல்ல, அது வந்து மாண்புமிகு சைதா பட்டேல் 11th கோர்ட் ஜட்ஜி கேட்டார். அப்புறம் எப்படி தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்டார். இல்லை நீங்கள் எப்படி போராடணும்னாவது சொல்லுங்கள். வாய முடியுமா? 4 பேர் கூடுனா போட்டோம். அப்போ மெரினா பீச்சுக்கே 144 போட்டு நாடியாது, ஜல்லிக்கட்டுக்கு வந்துட போகிறாங்கன்னு சொல்லி மெரினா பீச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா காலம் ஜாஸ்தி தான் இருக்குது. 144 போட்டீங்க, பீச்சுக்கு 144 போட்டீங்க. யாரும் வரக்கூடாதுன்னு. ஜல்லிக்கட்டு மறந்து விடாதீர்கள். மாட்டுக்காக ஒரு நாடே சம்பிச்சு நினைச்சு உலகம் தெரியும் பார்த்துச்சு. யாரா அந்த தமிழர்கள்? மாடு வேணுங்கிறானோ, என்னடா அது நம்ம கரியாக்கிலது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறானே என்னடான்னு அது நிரந்தர சட்டமாகி கொண்டு வந்தது நமக்கு கிடைச்சிது. அதுக்கு நமக்கு வந்து அம்மையார் சசிகலாவுக்கும் அண்ணன் ஓபிஎஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். சசிகலா தான் அந்த டிசிஷன் எடுத்தது. ரியலி ரொம்ப கிரேட்ஃபுல் டிசிஷன். ஓகே, அதை நம்ம விட்டுருவோம். இப்போ ஜந்தர் மந்தரில் நீட்டே வேண்டான்னு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலை. இதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இது கரெக்டாக 3 நிமிஷம் 14வது செகண்டில் சொல்கிறேன். கொஞ்சம் இந்த போர்ஷன் கொஞ்சம் கேளுங்க. நீட்டு வேணான்னு சொல்லாத முறைகேடு நடக்குது. இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி நடக்கிறான், அங்கே நீ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற. தப்பா தப்பு இல்லையா? நேஷனல் வைஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு நான் பரீட்சை ப்ராப்பராக பறித்து நான் தயாராகிறேன், நீ ஓவர் நைட்டில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற. அப்போ முறைகேடு தானே. பெத்த பிள்ளைக்கு வெளில இருந்து அப்போ இதில் ஊபியில் வந்து நோட்ஸ் எடுத்து உள்ளே போடுறான். நோட்ஸ் எடுத்து உள்ளே போடுறாங்க. அது அந்த குழந்தையை புணர்ந்ததுக்கு சமண்டா. அறிவு கட்ட முட்டாள் தற்குறிகளா? பெத்த பிள்ளைக்கு பிட்டு அப்பம் கொடுப்பானா? கூட்டி கொடுத்தது சமானம். அது கல்வியை விலை கொடுத்து வாங்குற நீ, கல்வியை திருட்டு தரமா வாங்குற. ஒரு கும்பல் இல்லைன்னா பள்ளியோட வச்சு வியாபாரம் பண்ணுது, இன்னொரு கும்பல் இல்லைன்னா பிளாக்ல ஓட்டுது. அப்படி ஒரே ரேஷியோவில் நீ எதையும் செய்யலை. அதை தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க இல்லை, நானும் சேர்ந்து தான். ஆமாம் கேட்குறாங்க. அடுத்தது ரோடை பிடிச்சி மறைக்கிறேன். ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தப்ப ரோடை வெட்டி விட்டாங்க தெரியுமா? டிராக்டரில் வந்துட போகிறாங்கன்னு சொல்லி ரோடே வெட்டினாங்க.
விவசாயிகள் போராட்டத்துப்ப நிர்வாணமாக நின்னா விவசாயி வந்து பார்க்கவில்லை மோடி. கோவம் மட்டும் வந்துருது ஏதாவது பேசணும்னா. இடையில என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த விஜய் வந்து உள்ளே மாட்டினோன்னு பிஜேபியை விட்டுட்டோம். ஆனால் அவருக்கு ஒரு சைடாக வேலை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நான் இப்போ நடுநிலை ஊடகவியாளர்கள் கூட இதை பற்றி பேசலைங்க. எனக்கு காலையில் தான் நான் கொஞ்சம் வேலையில் வெளில வந்து எல்டப் ஆகியிருக்கேன். நான் காலையில் தான் இதை பற்றி யாருமே பேசலை. என்னாச்சு, யாராவது பேசியிருக்கணும்ல, அப்புறம் தான் எடுத்து பேச ஆரம்பிச்சினேன். எங்கேயே நடக்குது பிரச்சனைன்னு இருக்காதிங்க, நமக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்க. எல்லாமே கலந்துங்க போராட்டத்தில். ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வேதனை. நயா உங்களை தானே நம்பி தானே இருக்கோம், நான் போராட்டத்தோட வீடியோவெல்லாம் பார்க்க விரும்பலை, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு டைம் எடுத்துப்பீங்க? நான் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கேன். சிஸ்டத்தில் இருக்க சிஸ்டத்தை கழுவி ஊற்றக்கூடாது, தெரியும்ல. நான் மரியாதை கொடுத்து தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து போராட்டத்தை பார்க்கக்கூடாதுன்னு எப்படி இது? சைதாப்பேட்டை நீதிபதி சொல்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கம்பேர் பண்ணுறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஐயா சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னார், 11th கோர்ட்டில் இருந்தார் அவர். போராட்டத்துக்கு வடிவம் என்ன, எல்லாத்துக்கும் கைது பண்ணுறீங்க. அப்புறம் அரசுக்கு எதிராக நம்மளோட ப்ரொட்டஸ்ட் எப்படி காமிக்கிறது, ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு போலீஸை கேட்டார். தரன்னு முடிச்சாங்க. எப்பயும் போல பாவமாக மூஞ்சி வச்சு திருன்னு முடிப்பாங்க. பழத்தில் வீட்டு படம் அது மாரி கோர்ட்டில் வந்து இந்த சேஷனுக்கு போனால் நாக்கு துருத்தி. இன்றைக்கி ஒரு லாக்அப் டெத் தூத்துக்குடியில் பேசியிருக்கேன். அதையும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து இந்த சுமோட்டோ ஆப் இருக்குல்ல, ஸ்விக்கி சுமோட்டோ, அதெல்லாம் ஆரம்பத்தில் திட்டியிருக்கேன். பரவாயில்ல, வயசானவங்க வீட்டில் சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப உதவியாக இருக்குது. எங்கேருந்தோ சாப்பாடு அனுப்பிடுறேன். இந்தியாவிலேருந்து எல்லாரும் பேரே போடலை, ஜந்தர் மந்தர் நேராக கொண்டு டெலிவரி கொடு அடிச்சு கொடுத்து அவங்க கடைசியாக மெசேஜ் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், சாப்பாடு அனுப்பாதீங்க, வேஸ்ட் ஆகுதுன்னு. அதான்டா இந்தியா, தமிழன். அந்த அந்த பசியை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலிருந்து 20 நாட்கள் நான் சாப்பாடு கொண்டு போனேன். போலீஸ் எல்லாம் மறைச்சிது. புளியாத்துறை இதெல்லாம் நான் சொல்லிக்கிறது இல்லை, இதெல்லாம் இப்போ சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இருந்தாலும் போராட முடியும். நீ போராடவும் வர மாட்டேன், சோறு கொடுக்க மாட்டேன்னா எப்படி போராட முடியும்? நீ ஏதாவது நம்ம செய்யணும்ல. இப்போ நான் பேசுறது கூட இது ஒரு போராட்ட வடிவம் தான். இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுக்கு எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்வந்தன் ஒரு வக்கீல் நம்ம போராட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. 4 டிவியில் போவோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே நியூஸாக காணுங்க. போலீஸை அடித்து மண்டை உடச்சி ஓட விடுதுங்க எல்லாரையும். அடா பாவியலா, நாங்கள் உங்கள் நாட்டுக்காரங்கடா, எங்களால் இந்த பாடுபடுத்துறீங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுதா இல்லையா? ஜந்தர் மந்தரில் நாடாளுமன்றத்தில் வந்து கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. எடுத்து அதை படிச்சிடறேன். கேட்டை பூட்டிட்டாங்க. துப்பாக்கி வந்து போலீஸ் ஆர்பிஎஃப் தடியடி நடத்துறது. அதில் அந்த கண்ணீர் புகை கொண்டு போடுறாங்கல்ல, அது எல்லாமே ஏங்க நாங்கள் உங்கள் நாட்டு மக்கள் இல்லையா, இன்னும் எவன் மேலேயே போடுற மாதிரி போடுற, அது எல்லாம் எக்ஸ்பைரி ஆனது. சாதாரணமாக போட்டிங்கன்னா கண்ணில் புகை வந்து கண்ணை எரியும் ஓடிடுவோம், புகை தாங்காது. இது எக்ஸ்பைரி ஆனது அள்ளி போடுறாங்க. எவ்வளோ கொடுமையாக எங்கள் கொள்றதுன்னு முடிவு பண்ணி பண்ணுறீங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவர் மாளிகை பூட்டப்பட்டு விட்டது. ஜந்தர் மந்தர் சென்று போராட்டத்தை தொடங்கியது சிஜேபி. ஒரு கற்பாம்பூச்சி கட்சிக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. கேட்டால் நாங்கள் 46 இன்ச்சு மார்பு வச்ச மோடி அப்படின்னு சொல்கிறீங்க. கற்பாம்பூச்சி கட்சி ஒன்று வந்துச்சு பற்றியா, காதுக்குள்ளே புந்துது, பையன்னு வந்துச்சு. யானை இருக்குல்ல, யானை துடைய எறும்பு காதுக்குள்ளே புந்தா செத்துரும், ஒன்றும் கொட்ட முடியாது அதால். ஆனால் யானை தானே அது. அதுதான் மக்கள் விரோத அரசாக இருந்து அழிக்கப்படுவீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், விரட்டி அடிக்கப்படுவீர்கள். பிஜேபி கால் ஒன்று முடிஞ்சதா தமிழ்நாட்டில்? என்னென்னவோ பண்ணி பார்க்குறீங்கல்ல. நீட்டு ப்ராடுத்தனமாக நீ பண்ணாத, அதை ரெகுலேட் பண்ணு சொல்கிறாங்க. பண்ணி கொடுத்துட்டு போண்டியதானே, ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டு போண்டியதானே. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது நீயே, ப்ராடுத்தனம் பண்ணுறது நீயே, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது நீயே, பாஸ் ஆகிடுவே நீயே. பேராசிட்டாமால்னு படிக்க தெரியாது டாக்டர் வந்து உட்காந்துருக்கான். நீட்டு வேணாம் ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளியே வந்துருச்சேன். ஓகே, அவங்ககிட்ட பிள்ளைங்களையும் நீங்கள் படிக்க வச்சுக்க வேண்டியதான். கோச்சிங் சென்டர்லாம் இருக்குது, லட்சக்கணக்கில் காசு படிக்க வச்சுங்க. பள்ளிக்கூடத்திலே சொல்லித்தர்றாங்க. ரைட், வேறு வழியில் ஏற்றுக்க தான் வேணும். விஜய் ஏற்றுக்கிட்டோம், நீட்டை ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ ப்ராடுத்தனமாக பண்ணிட்டு இருந்தால் ஒத்துக்க முடியாது. விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அவர் மேலே நான் மாண்போடு வச்சுருக்கேன். ஆனால் நீ ஜனநாயகம் படத்துக்கு பால் ஊற்றிட்டு உட்காந்துருக்குற நீ. பாவி, எதையா கொண்டாடுறது? அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? உனக்கா, உன் பிள்ளைக்கா, உன் அடுத்த தலைமுறைக்கு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறான் மாணவர்கள். நீ ஜனநாயகம் படத்துக்கு பால் ஊத்துற. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த செய்தியை. எனக்கு 41 வயசாகுது அருமை வாசகர்களே, பார்வையாளர்களே, 41 வயசாகுது. இந்த FDFSன்னு சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ,
விடியாகாலம் 4 மணிக்கு நண்பர் ஒருத்தர் அழைச்சிட்டு போனார். படத்து பேரை சொல்லிடுறேன், 7ஆம் அறிவுன்னு ஒரு படம். சத்யம் தியேட்டரில் பார்த்தேன். ஒரே படம் தான் பார்த்துருக்கேன். அந்த 4 மணிக்கு 5 மணிக்கு என்ட்ரோலில் வந்து 5 5:30 போல் வந்து பார்க்குற பொலன்னு பொழுது புலருகிறது. நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை, புலருதல். அப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. எப்படி அது அதிகாலை வேலைக்கு செல்லணும், ஜிம்முக்கு போகலாம், இந்த நேரத்தில் சினிமா பார்க்குறது ஒரு கூட்டம், எப்பட்றா அப்படின்னு நினச்சேன். நான் அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி ஷோலாம் பார்த்ததில்ல. ஆனால் சினிமா ரொம்ப பார்ப்பேன். எனக்கு சினிமா பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பொழுதுபோக்கே சினிமா தான், வேறு எதுவுமே இல்லைன்ட்டு. அதேமாரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், 12 மணிக்கு டாஸ்மார்க்கில் போகிற கும்பலை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 12 மணி உச்சி வெயில் நேரம், வேலைக்கு போகலாம். சரி, நான் சாயந்தரம் 6 7 மணிக்கு வேலை விட்டு வந்து குடிச்சு கூட போயேன், பத்திரமா போகணும், இல்லை அளவாக குடிக்கணும். எனக்கு உன்னை எப்படி தான் சொல்கிறது, குடிக்காதுன்னு கேட்க மாட்டேன். 12 மணிக்கு போய் கதவை தட்டி குடிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னுடைய கவலைகள். எதிர்காலத்தை பற்றி, இந்த சொசைட்டி எதை நோக்கி பயணிக்குதுங்கிற வருத்தங்கள் உண்டு. நிறைய சமுதாய கோபங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், என்னை சுற்றி நடக்கிற சுரண்டல் புரண்டல் எல்லாமே ரொம்ப வெறுப்பின் உச்சமாக இருக்குது. நிறைய நடக்குதுங்க, தவறு நிறையா நடக்குது. நீ வந்து இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கலாம். இதுக்கு விஜய் சாரோட நிலைப்பாடு என்ன? வாயே திறக்கல, எதுக்குமே திறக்கல, இதுக்கும் திறக்கிறது இல்லை. ஏதாவது சொல்லணும், இல்லை தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரொட்டஸ்டாவது பண்ணணும். அங்கங்கே பண்ணுறாங்க, நம்ம ஊர்கள்லேயும் பண்ணுறாங்க, மதுரையில் ஒரு பிளேஸில் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இன்னும் பத்தாது இதெல்லாம். நம்ம தான் தன்னிச்சையாக போராடணும். நான் இனிமேல் நீட்டு படிக்க போகிறதில்ல. ஆனால் இன்னும் எதிர்காலம் தாங்கி நிற்கும் நூற்றாண்டை கடந்த மாணவர்களுக்காக இப்போதே என் குரல் எழும்புது. நம்ம சுதந்திரத்தை யாருமே சுதந்திரத்தை விட்ட தியாகிகள் அனுபவிக்கவே இல்லை. கப்பலோட்டை தமிழெல்லாம் வறுமையில் செத்தார். கப்பல் வாங்கி விட்டவர் அவர் வறுமையில் செத்து போனார். இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? கருத்து சொல்கிற நம்மளே என்ன சொல்கிறாங்க, உனக்கு வேறு வேலை மயிறு இல்லைன்னு, எனக்கு இதான் மயிறு, இதான் வேலை மயிறு. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேளு, கேட்காம போ. ஆனால் சொல்லுதல் என் வேலை. செய்தித்தாள் மாரி படிக்காம போ, ஆனால் பிரிண்ட் அடித்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அந்த வேலையை தான் நானும் செய்கிறேன். ஏன்னா எதையுமே இழந்துட்டா திருப்பி கிடைக்காது. சுதந்திரத்தை வேண்டான்னு நான் சொன்னது கொஞ்சம் முரண்பாடாக தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிரிட்டிஷ்காரன் திருட தான் வந்தான். ஒரு கடத்துக்கு மேலே திருடலை, ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த நாட்டை ரூல் பண்ண ஆரம்பித்தான். சூரியன் மறையா நாடுன்னு சொன்னான். சூரியன் மறையா நாடு, ஏதோ ஒரு இங்கிலாந்தோட இது வந்து சூரியன் ஏதோ ஒரு நாட்டில் உதிச்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னான். அதான் சூரியன் மறையா நாடு தான் அர்த்தம், அதுதான் மீனிங். எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிக்கும், உதிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாமே அவனோட நாடாக இருந்துச்சு. உலகத்தையே முடிச்சா. நம்ம மன்னர்கள் பேன் இருந்து அதையும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நம்மளோட அப்பாவித்தனத்தை பண்ணி அவனோட பீரங்கியை கொண்டாந்து பயமுறுத்துதான். அதை எதிர்த்து எல்லாம் நிற்கலையா? வெள்ளக்கார ஆட்சி விரட்ட முடிஞ்சது நம்மளால. 200 வருஷம் ரூல் பண்ணியிருக்கான். 200 இயர்ஸ் அவன் ரூல் பண்ணியிருக்கான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்ததுலேருந்து. ஆனால் அவனே ஓட விட்டோமா இல்லையா? மக்கள் புரட்சி, மாணவ புரட்சி எளிதாக நினைத்து விடாதீர்கள். காலங்காலமாக சொல்கிறது, மக்கள் புரட்சி எதிர்த்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாஷ் அவுட், காலி பண்ணுவாங்க. எதிர்கால தலைமுறைக்காக போராட்டம் வெற்றி பெறுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.